இந்த சமூகத்துல நெறைய விதமான மனிதர்கள் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்கப்படுறாங்களா? எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிரிவிலேஜஸ் தான் கிடைக்குதா? அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. இங்க நெறைய மனுஷங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, தனக்கு மேல இருந்து தன்ன ஒருத்தன் மிதிச்சாலும் பரவாயில்ல. தனக்கு கீழ தான் மிதிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுல புலகாங்கிதம் அடைகிற மனிதர்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்னா, தடாகம் பப்ளிகேஷன்ஸோட "நின்னா செத்த பாம்பு கூட கொத்த வருமா" இந்த புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தலித் இலக்கிய படைப்புன்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து சென்றாய பெருமாள் அவர்கள். இவர் வந்து ஒரு பெண் வேடம் விட்டு ஆடக்கூடிய ஒரு நடன கலைஞரா தான் இருப்பாரு. ஆனா, இப்ப வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்காரு. இந்த நடன கலைஞருக்கும், இந்த பேராசிரியருக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை பயணத்துல நடந்த நெறைய விஷயங்கள பத்தி தான் இந்த புத்தகத்துல வந்து பேசியிருப்பாருன்னு சொல்லலாம். புத்தகத்துல சில இடங்கள்ல நாட்டுப்புற கலைக்கும், கலைஞருக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள குறித்தும், அதே சமயத்துல சாதி அடையாளத்தினால இவங்களுக்கு கிடைக்காம போன அங்கீகாரங்களும், மரியாதைகளையும் குறித்தும் இந்த புத்தகத்துல பேசப்பட்டிருக்கும். இது ஒரு பரதநாட்டிய கலைஞருக்கோ, இல்ல ஒரு கர்நாடக இசை கலைஞருக்கோ கிடைக்கக்கூடிய மரியாதையும், அங்கீகாரமும் ஏன் ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கிடைக்கிறதில்ல? அப்படிங்கிற கேள்வியுமே இது எழுப்பியிருக்கும். இந்த புத்தகத்துல நெறைய இடங்கள்ல ரொம்ப ஆத்திரமா வந்த இடங்களும் இருந்துன்னு சொல்லலாம். ஆட வர முடியாது அப்படின்னு சொன்னா, அவங்கள வெட்டுறதும், உங்களோட ஆட்டத்துல எங்களோட ஜாதி பாட்டு தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதும், மாட்டு கொட்டகையில மாடுகளோடு சேர்த்து சாப்பாடு போடுறதும், நான் மேல் ஜாதி. அதனால நீ வந்து எனக்கு எல்லா ஊழிய வேலை செஞ்சாலும், நான் உனக்கு தண்ணி கூட தரமாட்டேன் அப்படின்னு அவங்கள ஒதுக்குறதும், இப்படின்னு நெறைய இடங்கள்ல வந்து அவர் வாழ்க்கையில கடந்து வந்த பாதையெல்லாம் ஆசிரியர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஆசிரியரோட குடும்ப வருமானமே ஆட்டத்த நம்பி தான் இருக்கும். அப்போ பள்ளி காலங்கள்லயே வந்து தன்னோட அண்ணன்களோட சேர்ந்து பெண் வேடமிட்டு அணிந்து ஆட்டத்துக்கு போயிடுவாரு. இவங்க குடும்பத்தில உள்ளவங்க எப்படின்னா, படிப்ப நிறுத்திடுவாங்க. ஆனா இவருக்கு வந்து கல்வி மேல ஒரு ஏக்கம் இருக்கும். இல்ல நான் படிச்சே தீருவேன். எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இவருக்கு இருக்கும். அவரோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும், மத்த செலவுகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆட்டத்துக்கு போய் அந்த இவரோட ஆட்டத்த பார்த்து ஜாக்கெட்ல காசு குத்துவாங்கல்ல, அதெல்லாம் குடும்பத்துக்கு தெரியாம சேகரிச்சு வச்சு, அந்த காசுல தான் இவர் வந்து படிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரோட கல்லூரி காலங்கள் வந்து எப்படி கடந்து போயிருக்கும் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா ஆட்டத்துக்கு போயிருப்பாரு. அடுத்த நாள் வந்து செமினார் அட்டெண்ட் பண்றது, எக்ஸாம் அட்டெண்ட் பண்றது, இந்த மாரி தான் இவரோட கல்லூரி காலங்கள் வந்து கடந்திருக்கும். எப்ப புத்தகத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, கல்விக்காக ஒரு கலைஞனோட ஏக்கமும், அதுக்காக அவர் பண்ற விஷயங்களும், அதுக்காக அவர் போராடுறதும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். காலேஜ், யூனிவர்சிட்டினா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்து, "நீ படிக்கவே வேண்டாம். படிச்சு என்ன செய்ய போற? படிச்சு கிழிக்கவா போற?" அப்படின்னு கேட்கிற ஒரு குடும்பத்துல இருந்து வந்து, இன்னைக்கு ஒரு 2 முனைவர் பட்டங்கள் பெற்று ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல ஒரு உதவி பேராசிரியரா தான் இருக்கிறாரு. நம்மளோட ஆசிரியர் சென்றாய பெருமாள். இந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் ஒரு சென்றாய பெருமாள் அவர்களோட வாழ்க்கையில மாற்றத்தையும், மரியாதையும் குடுத்திருக்கு. ஆனா, இப்பவும் அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க? நாட்டுப்புற கலைஞர்களோட இன்றைய நிலைமை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிச்சயம் இந்த புத்தகத்த வாங்கி வாசிச்சு பாருங்க. இது வந்து தடாகம் பப்ளிகேஷன்ஸ்ல கிடைக்குது.